தக் லைஃப் படம் வந்ததுலேருந்து இஷ்டத்துக்கு எல்லோரும் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு படம் மணிரத்னம்ன்ற ஒரு பெரிய டைரக்டர், பல ஹிட் படங்கள் கொடுத்தவர், சிறந்த இயக்குனர், கமலஹாசன்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர், இவங்க 2 பேரும் சேர்ந்து திரைக்கதை எழுதி வெளியிட்ட படம் அவ்வளோ மோசமாகவா இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்ப்பு அளவு இல்லைங்கிறது நிச்சயம். ஆனால் இவங்க எல்லோரும் பேசுகிற அளவுக்கு, நெகட்டிவாக பேசுகிற அளவுக்கு, திட்டுற அளவுக்கு படம் அப்படி இல்லை. நல்ல மேக்கிங், அருமையான கேமரா ஒர்க்கு, பியூட்டிஃபுல் மியூசிக், அட்டகாசமான ஆக்டிங் கமல் அண்டு சிம்பு. ஒரு 2.25 மணி நேரம் அருமையான என்டர்டெயின்மெண்ட் அந்த படம். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கதை இல்லை, ஆனால் ரசிக்க முடியல, உட்கார முடியல அப்படின்ற அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. தக் லைஃப் படம் நல்ல மேக்கிங், டெஃபினட்டாக ஒர்த் அட்லீஸ்ட் ஒன் டைம் வாட்ச் இந்த தியேட்டர்ஸ். நான் முதல் நாளே அந்த படத்தை பார்த்துட்டேன். ஒரு கமல் ஃபேனாக எனக்கு முழு திருப்தி இல்லை. எஸ், அக்ரி. ஆனால் திட்டி தீக்கிற அளவுக்கும் இல்லை. இதில் என்ன தோணுதுன்னா, எனக்கு பொலிட்டிக்கல் சார்புலேயும் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இந்த படத்தை கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். சில பேர் அந்த மாதிரி பண்ணலாம். பல ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ப்ரமோஷன் பண்ணிட்டதுனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்து அதை மீட் பண்ணலன்ற மாதிரி. ஆனால் படத்தில் நிறைய அருமையான சீன்ஸு, அற்புதமான ஆக்டிங்லாம் இருக்குது. அதனால் நெகட்டிவ் விமர்சனத்தை பற்றி பொருட்படுத்தாமல் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி.